இப்போ அந்த நீதிபதிகளுக்கு ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வையிலிருந்து இதை அவர்கள் பேசுகிறார்கள். அந்த பார்வை எச் ராஜாவும் மாரிதாசும் பாண்டேயும் கொண்டிருக்கும் பார்வைக்கு இணையாக இருக்கிறதே. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அது தப்பு, அது சாதி வர்ணாசிரம தர்மம். இதுல யார் மனது புண்படுதுன்றது எனக்கு இப்போ கேள்வி. நம்ம ஒன்றும் கேவலமா பேசணும். வால்மீகி ராமாயணத்துல ராவணன் சண்டை போட்டு எல்லாம் கூட்டின்னு வந்து இங்கே வீட்லயே இருந்த உன்னை கூப்பிட்டு வந்து நான் வச்சுக்குவேன்னு நினைச்சியா, யார் கூட வேணா போ, இந்த பரதம் கூட போ, இந்த லட்சுமணன் கூட போ அப்படின்னு ராமபிரான் இதை அவர் பேசிட்டாரா? இல்ல சீதை திரும்ப நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடான்னு கேட்டிருக்குது. அது வால்மீகி ராமாயணத்துல இல்லையா? அதை வந்து உதயநிதி பேசினாரா? அல்லது தாருகாவனத்தில் சிவபெருமான் முனிவர்கள் மனைவிமார்களிடம் கிருஷ்ணபிரானின் ராசலீலைகள் பற்றி ஏற்கனவே சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கக்கூடிய மிகச்சிறந்த இலக்கியங்கள் ஏதாவது மொழிபெயர்த்து அவர் பேசிட்டாரா? உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி அனிதா சுமந்த் முன்னால வந்த கோவாரண்டோ இது நாட் மெயின்டெனபிள், முடிஞ்சு போச்சு, மெரிட்டுக்குள்ள போக வேண்டியதில்லை. சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் எல்லா எஃப்ஐஆரும் ஒரு இடத்துல விசாரிக்கணும், இவ்வளவுதான் கோரிக்கை. நீ வந்து மெரிட்டுக்குள்ள நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. மெரிட்டுக்குள்ள போய் ரெண்டு பேரும் பேசுறாங்க, நீங்க பேசுனது சரியில்லை, மற்றபடி உங்க மேல போட்டிருக்காங்கல்ல 153A 295ல அதுல தீர்ப்பு வரட்டும், அதுல தண்டிக்கப்பட்டீங்கன்னா அப்புறமா பார்ப்போம், இப்ப தண்டிக்கப்படலை நீங்க, அதனால உங்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டியதில்லை என்ற பொருள் வருகிறது. தீர்ப்பு பதவி நீக்கம் செய்ய வேண்டியதில்லை என்று வந்திருந்தாலும் நீதிமன்றம் இதுல முறையாக நடந்து கொள்ளவில்லை. நீதிபதி அனிதா சுமந்த் நீதிபதியா இருக்கிற பேர் அவங்க திருவனந்தபுரத்தில் நடந்த பிராமணர் சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு பேசி இருக்கிறார். நீதிபதி ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கலாமா அப்படின்றது நீதிபதிகளுக்கான எத்திக்கல் கோடு இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்க தான் பதில் சொல்லணும். வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஜட்ஜு அபிஜித் பாத்தியாயா அவரு பிஜேபியில வந்து ஜாயின் பண்ண போறேன்னு அறிவிச்சு ராஜினாமா பண்ணி இருக்கிறாரு. நீதிபதிகள் அப்படி ஒரு மனநிலையில அவர் நேற்று வரை நடுநிலையாக இருந்தார், இன்னைக்கு பிஜேபியில சேர்ந்திருக்காரு. அதோட பிஜேபியில இருப்பவர்கள்லாம் நடுநிலையற்றவர்கள் நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேசுனதுனால எதுவும் ஒன்றும் ஆயிடல. நூபுர் சர்மா பேசுனதுனால சர்வதேச இஸ்லாமிய நாடுகள், சவுதி அரேபியா, UAE, ஜோர்டான் எல்லா நாடுகளும் கண்டனம். இந்த அளவுக்கு விளைவை ஏற்படுத்திய ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் நடந்து கொண்ட முறை இது. ஏன்னா வழக்காடிய ஒரு பேர் நூபுர் சர்மா, உதயநிதி சர்மா இல்ல. அவர் உதயநிதி திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் என்னங்க புதுசா பேசிட்டேன், அம்பேத்கரும் பெரியாரும் பேசாதையா நான் பேசிட்டேன். அம்பேத்கர் திருத்தமா சொல்லியிருக்காரு, இந்து மத சாத்திரங்களை எல்லாம் வெடி வைத்து தகர்க்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காரு. நாசி கோட்பாட உலகம் பூரா காரி துப்புறாங்க, அதை விட கொடியது சனாதன கோட்பாடுன்னு எவனுக்கு தெரியல, இது ஏதோ குறைஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு எழுதியிருக்காரு வால்யூம் 9. இப்போ அடுத்தது நீதிபதிகள் என்ன சொல்றாங்க, கேஸ் போடணும் அம்பேத்கர் மேலன்றாங்களா? இதனோ இவர் புதுசா பேசிட்ட மாதிரி எதுக்கு உருட்டுறாங்கன்னு நான் கேட்கிறேன். நீதிபதிகள் அம்பேத்கரை எதிர்த்து பேசுகிறார்கள், உதயநிதி ஸ்டாலினை சாடவில்லை, அம்பேத்கரை சாடுகிறார்கள். இப்போ ரிடில்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அம்பேத்கர் சொன்னதை எல்லாம் ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் பேசி இருந்தால் இவங்க என்ன செய்வாங்க, தூக்கு தண்டனை கொடுத்திருப்பாங்களா? டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். உச்ச நீதிமன்றத்தில் உதயநிதியினுடைய இந்த சனாதன வழக்கு தொடர்பாக ஒரு மனு போடுறாங்க அமைச்சர் உதயநிதி தரப்புல. அந்த மனு என்னன்னா, இப்படி உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, காஷ்மீர் இப்படி பல்வேறு மாநிலங்களில் இந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பேசின பேச்சுக்காக வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதை தனித்தனியாக வந்து டீல் பண்ண முடியல, அதை ஒருங்கிணைக்கணும், ஒரே இடத்துக்கு வந்து மாற்றணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறாங்க. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து அதை விசாரிக்குது. அப்படி விசாரிக்கும் பொழுது நீதிபதிகள் கருத்து சுதந்திரம் அப்படின்ற பேரில் நீங்கள் வந்து ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 22 ரெண்டையும் துஷ்பிரயோகம் பண்ணிருக்கிறீங்க, அபியூஸ் பண்ணிருக்கிறீங்க. ஒரு சாதாரண மனிதர் இல்லை, நீங்கள் ஒரு சாமானியர்னா நீங்கள் வந்து இப்படி கேட்கலாம், ஒரு அமைச்சர் நீங்கள் இப்படி பேசிட்டு என்ன வேணாலும் பேசிட்டு எப்படி வேணாலும் வந்து கேட்பீங்களா அப்படின்னு உச்ச நீதிமன்றமே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் இந்த பேச்சுக்காக ஒரு கண்டிக்கும் விதமாக பேசியிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நடந்து கொண்ட விதம், திமுக தரப்பில் அமைச்சர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு, இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்த பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு மாரிதாஸ், பாண்டே, எச் ராஜா இவங்க யாராவது பேசியிருந்தா எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பேசியிருக்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதிகள். கேஸ் என்ன அந்த தரத்துல தான் இருக்கா? ஆமாம், மாரிதாஸ் தரத்துல தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பேசியிருக்காங்க. அப்படிதான் அவங்க பேசியிருக்காங்க. நீதிபதிகள் அந்த தரத்தில் இருக்காங்கன்னு சொல்லல, நீதிபதிகளுடைய பேச்சு அந்த தரத்தில் பேசியிருக்காங்க. ஆமாம். இப்போ பேசுனது காமராஜ் அல்ல, இந்த தாமு ஏகாசா நடத்தின மாநாட்டில் தமிழில் அவர் பேசியிருக்காரு. நானும் தான் அந்த அரங்கத்தில் இருந்தேன், அதை கேட்டேன். சரி, இப்போ இது வந்து இந்துக்களை கொல்லணும்னு சொல்கிறாரு,
ஜெனோசைட். சனாதன தர்மத்தை திருத்த முடியாது, அது டெங்கு மலேரியா மாதிரி, அதை ஒழிக்க வேண்டியது தான் அப்படின்னு தான் அவர் பேசினார். இந்துக்களை கொல்லணும்னு சொன்னாருன்னு வந்து கிளப்பி விட்டாங்க. சரி, இதுக்கு எல்லா ஊர்லேயும் சனாதன, ஆனால் அது இந்துக்களை ஒழிக்கணும்னு அவர் சொல்லலை, அதை போட முடியாது. சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டாரு, எங்களை புண்படுத்திடுச்சு, அதெல்லாம் கேஸை போட்டாங்க. இப்போது நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உங்களுக்கு எனக்கும் ஒரு சண்டை, நான் உங்களை திட்டேன் இல்லை அடிச்சிட்டேன், நீங்கள் வந்து இங்கே இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. கொடுத்துட்டு டிவி ஸ்டேஷனுக்கு போய் இது மாதிரி மருதையன் என்ன திட்டாரு, கெட்ட வார்த்தையில் திட்டாரு, இது மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு டிவியில் சொல்கிறீங்க. உடனே என் மேலே உத்தரகண்ட், ஜம்மு காஷ்மீர், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிராவில் கேஸ் போட்டால் எப்படி இருக்கும்? அங்கெல்லாம் ஒரு எஃப்ஐஆர், நான் கரிகாலன் நண்பர், அவரை இப்படி பேசிட்டாங்க, எனக்கு மனசு புண்பட்டுருக்குது அப்படின்னு போட்டாக்க அது எவ்வளோ யோக்கியமாக இருக்குமோ அந்த மாதிரி வேலை தான் இப்போ பண்ணியிருக்கிறது. இப்படி பண்ணியிருக்கிறீங்களே, சரி கேஸை தான் கொடுத்துட்டீங்க. இந்த வழக்கு பதிவு செஞ்சதே ஒரு அரசியல் செய்தி நடவடிக்கை, அச்சுறுத்தும். இப்போ இப்படி போட்டாக்கா, இப்போ நான் ஜம்மு காஷ்மீர், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, யூபி, இப்படி ஒவ்வொரு கோர்ட்டாக நான் வாய்தாக்கு போயிட்டு வரணுமா? இதனே கேணத்தனமாக இருக்குது. சம்பவம் ஒன்று தான், நீ எஃப்ஐஆர் போட்டால் போட்டுக்க, எல்லா எஃப்ஐஆரையும் ஒரு இடத்துல விசாரிக்கணும். ஏனென்றால் சொல்லப்படும் குற்றம் என்பது ஒன்று தான். அந்த குற்றம் நடைபெற்ற இடம் எதுவோ அந்த இடத்தில்தான் அது விசாரிக்கப்பட வேண்டும். ஜூரிஸ்டிக்ஷனல் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து தெளிவாக இருக்கிற சட்டம். இந்த சட்டப்படி இதை ஒரு இடத்துல தாங்க விசாரிக்கணும், அவர் ஊராக வாய்தாவுக்கு அலைய முடியாது. இது தாங்க கேஸு. இதுக்கு தான் நீதிபதிகள் பதில் சொல்லணும். அவர் திட்டினாரா, வஞ்சாரா, அடித்தாரா, இதெல்லாம் இப்போ தேவையில்லை. அதெல்லாம் அதுக்குள்ளே போகக்கூடாது. நீங்க அமைச்சரா இருந்து பேசுனீங்க, பேசலாம், அது பிரேயர் இல்ல, பிரச்சனை இல்லை. இப்போ எல்லா கேஸையும் ஒன்றிணைச்சு ஒரே இடத்துக்கு நடத்து. இது என்ன ப்ரொசீஜர்? உன்னை கேட்டது சிஆர்பிசி என்ன சொல்லுது, இவ்வளோதான் கேட்டது. அப்போ நீங்கள் ஒரு இடத்துல விசாரிங்கப்பா அப்படின்னு சொன்னால் மேட்ரு முடிஞ்சது. அதுக்கு மேலே அதில் பேசுவதற்கு எதுவும் விஷயம் கிடையாது. ஆனால் நீதிபதிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, திபங்கர் தத்தா, அவங்க 2 பேரும் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகிள் 19 வந்து கருத்துரிமை, அதை நீங்கள் கேடாக பயன்படுத்திருக்கீங்க. ஓகே. ஆர்டிகிள் 25 அதை வந்து மீறி இருக்கிறீங்க. எது ஆர்டிகிள் 25 என்னன்னு அப்புறம் வரேன். நீதிபதிகள் மீறி இருக்கீங்க. இப்போ ஆர்டிகிள் 32ல் நேரடியாக என்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டு விட்டது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு அமைச்சராக இருந்துட்டு இப்படி பேசுவீங்களா அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறாங்க. இவங்க வந்து நம்ம வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி, அப்புறம் முகுல் ரோத்கி, அப்புறம் இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன், 3 பேரும் தான் அப்பீர் ஆகிருக்காங்க. இவங்க என்ன திரும்ப சொல்லியிருக்காங்கன்னா, மெரிட் ஆஃப் த கேஸ், பேசுனது சரி தப்பு அதை பற்றி நான் இங்கே பேச வரல, எங்களுக்கு வேண்டியது இதுதான் அப்படின்னு இவங்க திரும்ப சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அதே பேசிகிட்டு இருக்கிறாங்க. சனாதனத்தை பற்றி எப்படி உதயநிதி எப்படி பேசலாம் அப்படின்றதையே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது அதனால தான் நாங்கள் முதல்ல சொன்னேன்னே, நீங்கள் என்ன ராஜா மாதிரி இவங்களையும் ஒப்பிடுறீங்கன்னு கேட்டிங்க இல்லையா? ஆர்டிகிள் 25னா என்ன, அது எனக்கு தெரியணும் முதல்ல. ஆர்டிகிள் 25 என்பது மனசாட்சி உரிமை, ரைட் டு கான்ஷியன்ஸ். அப்படின்னா என்ன பொருள்? இந்துவோ, கிறிஸ்தவமோ, முஸ்லீமோ, பார்சியோ, எந்த மதத்தை நம்புவதற்கோ, இல்லை மரம், செடி, கொடி, பாம்பு, பல்லி, கல், அதை நம்புவதற்கு, வழிபடுவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. இல்லை இது எதையும் நம்பாமல் இருப்பதற்கு உங்களுக்கு அதுக்கு பேர் தான் மனசாட்சி உரிமை. சரிதானா? அந்த மனசாட்சி உரிமையை பயன்படுத்தி இன்றைக்கி நான் நாத்திகனாக இருக்கலாம், நாளைக்கு நான் கிறிஸ்தவனாக இருக்கலாம், நாளைக்கு முஸ்லீமாக மாறலாம், அது என்னுடைய ரைட். அதுக்கு பேர் தான் மனசாட்சி உரிமை. சரி, இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அது தப்பு, அது சாதி வர்ணாசிரம தர்மம், இதில் யார் மனது புண்படுதுன்றது எனக்கு இப்போ கேள்வி. இது அவருடைய கருத்துரிமையா இல்லையா? மாட்சிமை தங்கிய கற்றறிந்த நீதிபதிகளுக்கு தமிழில் சொன்னாங்க, போய் சேருமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னுடைய கேள்வி, ஆர்டிகிள் 14 வந்து ஈக்குவாலிட்டி, ஆர்டிகிள் 15 எகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் காஸ்ட், ரிலிஜன், ஜெண்டர், டொமிசில், இதெல்லாம் இருக்குது. பாரபட்சம் காட்டக்கூடாது அப்படின்றது ஆர்டிகிள் 15. ஆர்டிகிள் 17 எல்லா வடிவங்களிலும் தீண்டாமை குற்றமாக்கப்படுகிறது. சனாதன தர்மத்தில் இது 3 உண்டா கிடையாது. சனாதன தர்மம் என்றால் சமத்துவமின்மை, சனாதன தர்மம் என்றால் சாதி பாலின ரீதியிலான
பாரபட்சம். தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, குடும்பத்துக்குள்ளேயே 3 வெளியே போய் இரு ஆமா, பெண்களை அது தீட்டு. 17, ஆமா. ஆர்டிகிள் 17. இப்போ இதெல்லாம் சனாதன தர்மத்தில் இருக்கா இல்லையா? இதை ஒழிக்கணும்னு சொன்னதுல என்ன தப்பு? இதில் யார் மனசு புண்படுது? இப்போ இதில் யாராவது ஒரு மனசு புண்படுதுன்னா அவன் ஜாதி வெறியன் அல்லது ஆணாதிக்க வெறியன் அல்லது ஒரு தீண்டாமை வெறியன், அப்படி தானே சொல்ல முடியும். ஆமா. ஆமாம். இப்போ இதில் என்ன கருத்துரிமை அவர் கேடாக பயன்படுத்திட்டாரு? ஆர்டிகிள் 25க்கு எதிராக என்ன பேசிட்டாரு? இப்போது ராமனை கேவலமாக பேசிட்டாரு, கிருஷ்ணனை கேவலமாக பேசிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஒன்றும் கேவலமாக பேசணும். வால்மீகி ராமாயணத்தில் ராவணன்ட்ட சண்டை போட்டு எல்லாம் கூட்டின்னு வந்து நான் என்ன அப்படி அங்கேயோ உன் வீட்லேயே இருந்த உன்னை கூப்பிட்டு வந்து நான் வச்சுக்குவேன்னு நினச்சியா? போ, யார் கூட வேணா போ, இந்த பரதன் கூட போ, இந்த லட்சுமணன் கூட போ அப்படின்னு ராமபிரான். ஆமா, பீஷ்ணனோட போ. ஆமாம் அப்படின்னு ராமபிரான் சொல்லியிருக்காரு. இதை அவர் பேசிட்டாரா? இல்லை சீதை திரும்ப நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடான்னு கேட்டிருக்குது. அது வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு இல்லையா? சூப்பர். அதை உதயநிதி பேசினாரா? அல்லது தாருகாவனத்தில் சிவபெருமான் முனிவர்கள் மனைவிமார்களிடம் நடந்து கொண்ட விஷயத்தை பற்றி அதை பற்றி எதுனா பேசியிருக்காரா? கிருஷ்ணபிரானின் ராசலீலைகள் பற்றி ஏற்கனவே சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கக்கூடிய மிகச்சிறந்த இலக்கியங்கள் ஏதாவது மொழிபெயர்த்து அவர் பேசிட்டாரா? அப்படி அதெல்லாம் பக்தி இலக்கியங்கள். அதை வேணாம், அதெல்லாம் எதுக்கு அனாவசியமாக கிளறிக்கிட்டு அப்படின்னா அதெல்லாம் பேசலாம். அவர் பேசுனது சனாதன தர்ம ஒழிப்பு. இதில் யார் மனசு புண்படுது, என்ன புண்படுதுன்றது தான் என்னுடைய கேள்வி. அப்போ நீதிபதிகள் இந்த ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குகிறார். ஒரு தவறு பண்ணிட்டார் அவர். இல்லை, இதில் கூட என்னன்னா சனாதன ஒழிப்பு மாநாடு இப்படி தலைப்பு வைத்தது சரி, சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்றது தான் பேச்சு. ஆமாம், மாநாட்டுக்கு பேரே சனாதன ஒழிப்பு மாநாடு. எனக்கு தெரிஞ்சு மாநாடை நடத்துகிறவங்க மேலே கேஸ் போடல, சிபிஎம்காரங்க மேலே கேஸ் போடல, அது ஒன்றும் இல்லை. அவர் அதை பேசுனதுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை. ஏன்னா இது ஒரு தெளிவான அரசியல் நோக்கத்துடன் இது திட்டமிட்டு செய்யப்படுகிறது. அதற்கு உச்சநீதிமன்றம் உடந்தையாக பேசுது. அதாவது அரசமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. நீதிபதிகளுடைய நம்பிக்கை, பார்வை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அவங்களோட அனுபவம், அவங்களுடைய பார்வை, தாட் ப்ராசஸ். கௌதம் பாட்டியா அப்படின்னு ஒரு ஜூரிஸ்ட், சட்ட வல்லுநர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு சமீபத்தில். அதில் நீதிபதி கன்வில்கர் போன்றவர்கள் கொடுத்துள்ள தீர்ப்புகள், அவங்க ஜுடிஷியல் ஃபிலாசபி பற்றி பேசுகிறாரு. ஜுடிஷியல் ஃபிலாசபின்னு எதை சொல்கிறான் அப்படின்னா, சட்டம் எப்படி வேணா இருக்கலாம், நீதிபதிகளுடைய பார்வை இருக்கு இல்லையா? இப்போ அந்த நீதிபதி கன்வில்கர் இருக்கார்ல, அவர் பிஎம்எல்ஏ நியாயம், அதில் செய்யப்பட்ட சட்ட திருத்தங்கள் எதெல்லாம் நியாயம், எஃப்ஐஆருக்கு ஈக்குவலாக இசிஐஆர்னு ஒன்று இருக்குது, அதை உங்களுக்கு காட்ட வேண்டியதில்லை. அதாவது கேஜ்ரிவால் கேட்குறாருல்ல, ஐயா என்னை கூப்பிட்றீங்களே, நான் அக்யூஸ்டா விட்னஸான்னு கேட்குறாரு, அதை உனக்கு சொல்ல வேண்டியதில்லை என்பது சட்டப்படி சரின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது, நீங்கள் கருப்பை வெள்ளையாக்கியிருக்கீங்க அப்படின்னு உங்கள் மேலே குற்றம் சாட்டினாக்கா, உங்கள் கையில் 20 ரூபா வச்சுருந்தீங்கன்னா அது வெள்ளை பணம் நிரூபிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, குற்றம் சாட்டுபவருடைய பொறுப்பல்ல அப்படின்னு அவர் தீர்ப்பு வழங்கியிருக்காரு அந்த மாட்சிமை தங்கிய நீதிபதி. மூணாவதாக என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் அந்த ஈடிகிட்ட கொடுக்குற வாக்குமூலம் இருக்கு இல்லையா, அது செல்லும். அது சிஆர்பிசியில் செல்லாது, போலீஸில் கொடுக்குற, ஆனால் ஈடிகிட்ட கொடுக்குறது செல்லும். இத்தனையும் இருந்தாலும் ஈடி என்பது போலீஸ் அல்ல அப்படின்னு ஒரு தீர்ப்பு. ஆமாம். இப்போ இதெல்லாம் ஒரு பார்வை, அந்த பார்வையிலிருந்து அவர் அதை கொடுத்துருக்காரு. இது கான்ஸ்டியூஷன் ஆர்டிகிள் 21க்கு எதிரானதுன்னு கேஸ் போட்டு அதை விசாரிக்கலை. இப்போ அந்த நீதிபதிகளுக்கு ஒரு பார்வை இருக்குது, அந்த பார்வையிலிருந்து இதை அவர்கள் பேசுகிறார்கள். அந்த பார்வை எச்ராஜாவும் மாரிதாசும் பாண்டேயும் கொண்டிருக்கும் பார்வைக்கு இணையாக இருக்கிறதே என்ற என்னுடைய வருத்தத்தை தான் நான் தெரிவிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் அமைச்சர் தரப்புல வழக்கறிஞர்கள் அவங்க சொல்றாங்க, இப்போ நுபுர் சர்மா, அமிஷ் தேவ்கான் இப்படியான வழக்குகளை இப்போ முகமது ஜுபைர் அவர் வழக்கு, இந்த அர்னாப் கோஸ்வாமி வழக்கு, இந்த வழக்கெல்லாம் எப்படி செஞ்சீங்களோ அப்படி இதுல செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அந்த அந்த வழக்குகள்ல என்ன முறை கையாளப்பட்டது? இந்த வழக்குகளில் என்ன முறை கையாளப்பட்டது என்பது எனக்கு தெரியும், எல்லா வக்கீலுக்கும் தெரியும், நீதிபதிகளுக்கு தெரியாமல் இருக்காது.
ஓகே ஆனால் நீதிபதிகள் அப்படியா, அதில் என்ன சொல்லியிருக்கிறோம், அடுத்த வாய்தாவில் போடுறேன் சொல்லுங்கன்ட்டாங்க. ஓகே அதனால் நீதிபதிகள் மறந்துட்டாங்க போல இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ எதில் தொடங்கலாம்? அமிஷ் தேவ்கான் வழக்கு. ஓகே அமிஷ் தேவ்கான் வந்து ஒரு பிரபலமான ஒரு டிவி ஆங்கர். அவர் வந்து ஒரு சுஃபி ஞானி. அவர் வந்து மொய்னுதீன் சிஷ்டி அப்படின்னு பேர். ரஹ்மான்லாம் போயிட்டு அங்கே நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரு. ரஹ்மானை விடுங்க, நம்ம மோடி இப்போ போய் சட்டார்னு சொல்லிட்டு ஒரு 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 அங்கி மாதிரி துணி அதை வழங்குவது அந்த இதில் போத்துறதுக்கு அவங்களுடைய கல்லறையில். முஸ்லீம்கள் இதுக்கெல்லாம் தொப்பி கூட போட மாட்டார் அவர். இருந்தாலும் இப்போ போய் செஞ்சுருக்காருன்னு வச்சுங்களேன். அது 2024 தேர்தலை ஒட்டி ஒரு பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட மொய்னுதீன் சிஷ்டி இருக்கார் இல்லையா, அவர் வந்து கரீபி நவாஸ்ன்னு பேர், ஏழைகளின் மீட்பன் அப்படின்னு அவருக்கு பேர். சுஃபி ஞானி. முஸ்லீம் அடிப்படைவாதிகள் அவரை ஒத்துக்க மாட்டாங்க, அதை விட்டுருங்க. அந்த அவரை வந்து திருட்டு பய, ஆக்கிரமிப்பாளன் அப்படின்னு சேனலில் பேசு. இதனால் அந்த மொய்னுதீன் சிஷ்டிக்கு வந்து இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாருமே அந்த தர்காவுக்கு போகிறவங்க, நம்ம நாகூர் தர்கா மாதிரி. அப்போது அத்தனை பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பல ஊரில் கேஸை போடுறாங்க. கேஸை போட்டாக்கா நீதிபதி கன்வில்கர், இப்போ இந்த சஞ்சீவ் கண்ணா, இவங்க இதுக்கு தான் இதே வழக்கை ஹேண்டில் பண்ண நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, மூத்த நீதிபதி வந்து கன்வில்கர். ஓகே அது கேஸ் வருது, இது மாதிரிலாம் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு வருது. இது மாதிரி பேசியிருக்காருங்க, இதை பாருங்கள் வீடியோ இருக்குது அப்படின்னு எல்லாம் கொடுக்குறாங்க, பென் ட்ரைவ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, பேசியிருக்காரு, என்ன கான்டெக்ஸ்டில் அவர் அது மாதிரி திருட்டு பய, ஆக்கிரமிப்பாளன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்றதை நம்ம பார்க்கணும். அப்புறம் அவருடைய நோக்கம் என்னன்றதை பார்க்கணும். ஒருவேளை நல்ல நோக்கமாக இருக்கலாம்ல. ஓகே திருட்டு பய நல்ல நோக்கம், இன்டென்ட். ஓகே கான்டெக்ஸ்ட்டை பார்க்கணும், இன்டென்ட்டை பார்க்கணும். மூணாவதாக என்ன பார்க்கணும், அப்படி பேசுகிறதுனால என்ன ஆயிடுச்சு விளைவு, அதை பார்க்கணும். இதெல்லாம் வந்து ட்ரையல் கோர்ட்டில் தான் முடிவு பண்ண முடியும். அதெல்லாம் பற்றி இப்போ நம்ம பேசக்கூடாது. அதெல்லாம் பற்றி இப்போ எதெல்லாம் இவங்க பேசியிருக்காங்களோ அதை பேசக்கூடாது அப்படின்னு கன்வில்கர் அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து அவரை விட்டுருங்க, அது அந்த கேஸ். அடுத்தது நம்ம அர்னாப் கோஸ்வாமி. அர்னாப் கோஸ்வாமி என்ன செய்கிறாரு, 2020 கோவிட் பிரச்சனை இப்படி போயிட்டுருக்குது. மகாராஷ்டிராவில் வந்து பழங்குடி மக்கள் மத்தியில் பால்கர்ன்ற ஏரியாவில் ஒரு வதந்தி, புள்ள பிடிக்கிறவன் வந்து சாமியார் மாதிரி வராங்க, குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு. கோவிட் பீரியடில் உங்களுக்கு தெரியும், யாரும் ஆள் நடமாட்டான், அங்கே இங்கே போகிறது வர்றது கிடையாது. இங்கே உடம்பு பூரா துண்ணூரை பூசிக்கிட்டு சாம்பலை பூசிக்கிட்டு 2 சாமியாருங்க கூட ஒரு ஆள் 3 பேர் வர்றாங்க. இவங்க வந்து புள்ள பிடிக்கிறவங்கன்னு நினச்சா அடித்து கொண்டு வர்றாங்க. நடந்தது தவறு, அதில் ஒன்றும் நமக்கு சந்தேகம் இல்லை. இது இப்படி நடந்த உடனே நம்ம அர்னாப் கோஸ்வாமி ரிப்பப்ளிக் டிவி இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்து சாமியாரில் அடித்து கொண்டிருக்கிறாங்க. இது யாராக இருக்க முடியும், மாற்று மதத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்கான முயற்சி. எதுன்னே தெரியாமல் இப்படி பேசுறது ஒன்று. அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, இதை பற்றி சோனியா காந்தி ஏன் கருத்து சொல்லவில்லை? சோனியா காந்தி டெல்லியில் இருக்கிறாங்க, இது இங்கே நடக்குது, அதில் என்ன கருத்து சொல்லுவாங்க அவங்க? இதிலிருந்து என்ன தெரிகிறது, சோனியா காந்தி இதன் பின்புலத்தில் இருக்கிறாரா? இதெல்லாம் அர்னாப் கோஸ்வாமி இது பேசுகிறது எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே முதல்வராக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே வம்பிழுகிறது. ஏன்னா உத்தவ் தாக்கரே பிஜேபி கழட்டி விட்டுட்டு என்சிபி காங்கிரஸோட அமைச்சரவை அமைச்சிருக்காரு. நம்ம ஆள் வந்து ஒரு பங்களா நாய், பிஜேபியினுடைய பங்களா நாய், அதனால் குறைக்குது. இந்த மாதிரி சொல்லி அது பிரச்சனையாகி காங்கிரஸ்காரங்க அங்கே ஆர்ப்பாட்டம் எடுத்து ஏதோ ஒரு இடத்துல கல் எடுத்து அடிக்கிறாங்க, அது மாதிரி ஏதோ பிரச்சனையாகுது. பல ஊரில் காங்கிரஸ் மாநிலங்களில் எஃப்ஐஆரை போடுறாங்க எல்லா இடத்துலையும். உடனே ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர்றாரு ஹரீஷ் சால்வே, அவர் வந்து லண்டனில் இருக்கார். அவர் வந்து கார்ப்பரேட்டுகள், உலகத்தில் இருக்கிற 1ஆம் நம்பர் அயோக்கியன்கள், அதானி போன்றவர்கள், அர்னாப் கோஸ்வாமி அவங்களுக்கு தான் அப்பியர் ஆவார். அவர் தான் அப்பியர் ஆகி இந்த நாட்டில் என்ன நடக்குது, கருத்துரிமைன்னு ஒன்று இருக்குதா, வாழ முடியாது, அவரை கூப்பிட்டு வச்சு 10 மணி நேரம் ஸ்டேஷனில் உட்கார வச்சு விசாரிச்சிருக்காங்க யுவரானர். இந்த கேஸில் 10 மணி நேரம் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பொங்கியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில். சந்திரசூட் தான் நீதிபதி. அவர் இதை பார்த்த உடனே தெளிவாக தெரியுது, அஃபென்ஸும் ஒன்று தான், பல ஊரில் கேஸ் போட்டிருக்காங்க.
இதில் தலையிடாமல் வேறு எதில் நாங்கள் தலையிடுறது? இதில் உச்சநீதிமன்றம் தலையிடாமல் வேற எதில் தலையிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கருத்துரிமையை அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லும் விதமாக ஒரு மேற்கோள் ஒன்று. யுவல் நோவா ஹராரேன்னு ஒரு தெரியுமா, சேப்பியன்ஸ் புக் எழுதணும். அவருடைய 2வது புக்கு ஹோமோ டியஸ், 3வது புக்கு 21 லெசன்ஸ் ஃபார் 21st செஞ்சுரின்னு ஒரு புக்கு. அதில் ஒரு வரியை அவர் சொல்லியிருக்காரு. அந்த வரியை மேற்கோள் காட்டியிருக்காரு. கருத்துரிமையின் முக்கியத்துவத்தை சொல்கிறது. என்ன சொல்கிறாரு? கொஸ்டின்ஸ் யூ cannot ஆன்சர் ஆர் ஃபார் பெட்டர் than ஆன்சர்ஸ் யூ cannot கொஸ்டின். அதாவது பதில் சொல்ல முடியாத கேள்விகளே சிறந்தவை. எதை காட்டிலும் சில பதில்களை வைத்துக்கொண்டு அதன் மீது கேள்வி கேட்கக்கூடாதுன்றாங்கல்ல, அதை காட்டிலும் பதில் சொல்ல முடியாத கேள்விகளே சிறந்தவை. இப்போ உதயநிதிக்கு பொறுத்துங்க, அவங்க சனாதன தர்மம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன கேள்வி கேட்குற சனாதன தர்மத்தை அப்படி சொல்கிறத காட்டிலும், இப்போ சனாதன தர்மத்தை அவர் கேள்வி கேட்குறாருன்னாக்கா அது என்னன்னு சொல்லியா, அது தொன்மையானது, ரொம்ப காலமாக இருக்குது, அது யாராலும் உருவாக்கப்படவில்லை. சரி, என்ன மேட்ரு அதை சொல்லு, அதில் பல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன, இப்படியே உருட்டுறாங்க இல்லையா? அப்போ உதயநிதி செஞ்சது கரெக்டு தான்றது தான் அவர் சொல்லியிருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டால், அவர் உதயநிதி கோஸ்வாமி இல்லை, ஓகே இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் அவர். அதனால் இது அவருக்கு பொருந்தாது. என்ன தீர்ப்பு தெரியுமா அதுக்கு? தீர்ப்பு பல ஊரில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா, எல்லா எஃப்ஐஆரும் குவாஷ். இங்கே சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரே ஒரு எஃப்ஐஆர் மட்டும், அது நீங்கள் பாம்பேயில் விசாரிச்சுக்கோங்க. அந்த கேஸை முடிச்சுட்டாங்க. கபில் சிபல் கேட்குறாரு, என்னங்கய்யா அவர் சிறப்புரிமை பெற்ற குடிமகனா அவர்? அதெல்லாம் கேட்கலாம். தீர்ப்பு இப்படி ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு அவன் சும்மா இருப்பான். அடுத்தது அதே கோவிட் டைமில் புலம்பெயர் தொழிலாளர்கள் ரயில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பாம்பேயில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன், பாந்திரான் ரயில்வே ஸ்டேஷன், அங்கே கும்பலாக கூடி என்னையா ரயில் இல்லைன்னு பிரச்சனை ஆகுது. சோறு இல்லை, தண்ணி இல்லை, கூலி இல்லை, வீடு இல்லை, நாங்கள் ஊருக்கு போகிறோன்னா ட்ரெயினும் இல்லை, பிரச்சனையாகுது, லத்தி சார்ஜ் எல்லாம் நடக்குது. அதை பற்றி அர்ணாப் கோஸ்வாமி, ஏன் மசூதியில் வாசல்லையே கலவரங்கள் நடக்கின்றன அப்படின்னு. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு மசூதி இருக்குது. இப்போ இப்படி பேசுவதன் மூலம் கலவரம் செய்பவர்கள் முஸ்லீம்கள். ஆனால் பாருங்கள், உத்தவ் தாக்கரே ஆட்சியில் முஸ்லீம்கள் கலவரம் செய்கிறாங்க, உத்தவ் தாக்கரே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்றதுக்காக இதை. அப்போது இதுக்கும் நிறைய எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் அவருக்கு தான் பாதுகாப்பு இருக்குதே ஏற்கனவே. அப்போது இது அர்ணாப் கோஸ்வாமிக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு. நுபுர் சர்மா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா பிஜேபியினுடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். அவங்க லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படித்தவங்க, கேஜ்ரிவாலுக்கு எதிராக போட்டி போட்டவங்க. மூளை வலிமை ஜாஸ்தி. ஆமாம், ஏன்னா பிரிஞ்சு எலிமெண்ட் யாரோ ஒரு ஆள் பேச அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி மூளை பலம் ஜாஸ்தி உள்ள நபர். அவங்க நபிகள் நாயகத்தை பற்றி கொச்சையாக பேசுகிறாங்க. பேசுனதன் விளைவாக பல இடங்களில் பிரச்சனையாகுது. வழக்கு பதிவு செய்கிறாங்க, கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட்டுக்கு வந்தால் இதை கேள்விப்பட்டால் நீதிபதிகள் பொங்கிடுறாங்க. அப்படியே என்ன நினச்சிட்டு இவங்க இப்படி பேசலாம்னா, ஆமாம்மா எப்படி பேசுகிறீங்க, என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்க, இதனுடைய விளைவு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கடுமையாக பேசுகிறாங்க. இது அப்படி பேசுனது ஜூலை 1ஆம் தேதி 22 லைவ் லாவில் ரிப்போர்ட் ஆகுது. சரி, அப்படி பேசினா அதெல்லாம் சும்மா விட முடியாது, எல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. எதுக்கு நான் இங்கே உட்காந்துருக்குறேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, சும்மா கண்டதை பேசுவீங்க, அப்புறம் இங்கே வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கடாசிடுறாங்க. வாய்தா 19ஆம் தேதிக்கு போட்டோம் நாங்கள். ஜூலை 19ஆம் தேதி 19ஆம் தேதி எங்கெல்லாம் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, 10 ஸ்டேட்டில் போட்டிருக்கிறாங்க. ரைட்டு, எல்லாருக்கும் நோட்டீஸ், எல்லா அரசுக்கும். ஏன் இந்த எஃப்ஐஆர்லாம் கிளப் பண்ணி ஒரு இடத்துல விசாரிக்கக்கூடாது, எல்லா மாநில அரசுகளும் பதில் சொல்லணும். ஓகே, நோட்டீஸ் நீதிபதிகள் அனுப்பிச்சிடுறாங்க. காலையில் பேசுனதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, 1ஆம் தேதி பேசுனதுக்கும் இதுக்கும் 19க்கும் சம்மந்தம் இல்லை. நோட்டீஸு அது மட்டும் பண்ணால் பரவாயில்ல. எந்த கேஸ்லேயும் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கக்கூடாது, கைது பண்ணக்கூடாது. போடப்பட்ட கேஸ்களில் மட்டுமல்ல, இனி யாராவது போட நினைத்தால் அந்த கேஸ்லேயும் கவர்னருக்கு மாரி இம்யூனிட்டியா, ஆமாம், அவங்கள கைது பண்ணக்கூடாது. இது 19ஆம் தேதி தீர்ப்பு. சரி, அடுத்த வாய்தா ஆகஸ்ட் 11. ஆகஸ்ட் 11ஆம் தேதி முடிவு பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் டெல்லி ஹைகோர்ட்லேயே விசாரிக்கலாம். இங்கே போட்டாச்சு, நீங்கள் டெல்லி கோர்ட்டில் விசாரிப்போம், அத்தனையும்
நீங்கள் என்ன செய்கிறது, நீங்கள் வேணால் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ரிட்டு போடுங்க. ரிட்டு போட்டு இந்த எஃப்ஐஆர் இருக்குல்ல, இதெல்லாம் குவாஷ் பண்ணணும். இது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆலோசனை இதை நான் படிச்சு சர்மாவுக்கு. பெட்டிஷனர் வில் பி அட் நீதிமன்றத்திலேயே நீதிமன்றத்தில் சொல்றதை நான் படிச்சு காட்டுறேன். இது லைவ் லால இருந்து நான் படிக்கிறேன். பெட்டிஷனர் வில் பி அட் லிபர்ட்டி டு அப்ரோச் த டெல்லி ஹைகோர்ட் ஃபார் அதர் ரிலீவ்ஸ் அண்டர் ஆர்டிகல் 226. ஆர்டிகல் 226 கீழே வேறு நிவாரணங்களை தான் இது குவாஷ் பண்ணுறதுக்கு. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த எஃப்ஐஆர்ஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட், அதுக்கு மேலே ஆர் விச் மே பி ரெஜிஸ்டர்ட் இன் ஃபியூச்சர். போட்ட கேஸுகள், போடப்படக்கூடிய கேஸுகள் எல்லாத்தையும் முன்னாலேயே குவாஷ். உலகத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு, இப்படி ஒரு ஆலோசனையை நான் பார்த்ததில்லை. இது நுப்பூர் சர்மா. உதயநிதி ஸ்டாலின் நீதிபதிகள் இதுக்கு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சூரியகாந்த், அப்புறம் ஜஸ்டிஸ் பர்திவாலா. ரொம்ப நல்லவர் அவர். அவர் இந்த நாட்டை கெடுக்கிறது 2 தான். ஒன்று இடஒதுக்கீடு, இன்னொன்று ஊழல். 2ஐயும் ஒழிச்சிடலான்னு சொன்னார். அது பிரச்சனையாகி அவர் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வரேன்னு ஒன்று. சரி, அந்த இடஒதுக்கீடை மட்டும் நீக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் தான் இடபிள்யூஎஸ்க்கு தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் ஒருவர் என்பதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. என்ன, நம்ம ஒன்றும் நோக்கம் கற்பிக்கல. யார் நீதிபதி, அவருடைய அருமை பெருமைகள் என்னன்றதான் சொல்லணும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கேஸு இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேசுனதுனால எதுவும் ஒன்றும் ஆயிடலை. இப்போ இந்த நுப்பூர் சர்மா பேசுனதுனால சர்வதேச இஸ்லாமிய நாடுகள், உலக தழுவிய அளவில் சவுதி அரேபியா, யுஏஇ, ஜோர்டான், ஈரான், எல்லா நாடுகளும் கண்டனம். பிஜேபி இந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. தற்காலிகமாக நீக்கிட்டு அவங்க ஒரு அறிக்கை வேற விட்டாங்க சர்வதேச நாடுகளுக்கு. இந்த மற்ற மதங்களை கேவலமாக பேசுவது எங்கள் கொள்கையிலே கிடையாதுங்க. இந்த அம்மா ஏதோ இப்படி பேசிருச்சு, நீக்கிட்டோம் நாங்கள். இந்த அளவுக்கு விளைவை ஏற்படுத்திய ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற நடந்து கொண்ட முறை இது. ஏன்னா பாதிக்கப்பட்டவர், அதாவது வழக்காடியவர் பேர் நுப்பூர் சர்மா, உதயநிதி சர்மா இல்லை. அதனால் அவங்களுக்கும் அது கிடைக்கல. இதுதான் நீதிமன்றத்தில் நடந்திருப்பது. இப்போ இதெல்லாம் நீதிபதிகளுக்கு தெரியாதது என்பது அல்ல. அதான் ஒரு சஞ்சீவ் கண்ணாவே ஒரு வழக்கை டீல் பண்ணியிருக்காரு, தெரியாதது அல்ல. இல்லை, இப்போ நம்ம இதெல்லாம் பேசுகிறோமே, நீங்கள் சனாதன தர்மத்துக்கு எதிராக தான் பேசுனீங்களா அப்படின்னு இப்படி பேசுகிறோமே. அவர் உதயநிதி திரும்ப திரும்ப சொல்கிறாரு, இந்த பிரச்சனை வந்த பிறகு நான் என்னங்க புதுசாக பேசிட்டேன், அம்பேத்கரும் பெரியாரும் பேசாதையா நான் பேசிட்டேன் அப்படின்றார். அம்பேத்கர் திருத்தமாக சொல்லியிருக்காரு, இந்து மத சாத்திரங்களை எல்லாம் வெடி வைத்து தகர்க்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அவர் எழுதினதை கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா புத்தகம் போட்டிருக்காங்க, அதிகாரப்பூர்வமாக இருக்குது. சரி, அப்புறம் இந்த சனாதன கோட்பாடு என்பது நாசி கோட்பாடை உலகம் பூரா காரி துப்புறாங்க, அதை விட கொடியது சனாதன கோட்பாடுன்னு எவனுக்கு தெரியல, இது ஏதோ குறைஞ்சதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு எழுதியிருக்காரு, வால்யூம் 9. சரி, இப்போ அடுத்தது நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க, அம்பேத்கரை கேஸ் போடணும் அம்பேத்கர் மேலேன்றாங்களா, இல்லை அம்பேத்கர் என்ன புரியாமல் எழுதியிருக்காருன்றாங்க. அதை வெளிப்படையாக சொல்லட்டும். இதனோ இவர் புதுசாக பேசிட்ட மாதிரி எதுக்கு உருட்டுறாங்கன்னு நான் கேட்குறேன். அரசமைப்பு சட்டத்தில் இருக்குது, அம்பேத்கர் பேசியிருக்காரு, பெரியார் பேசியிருக்காரு. இப்போ இதையெல்லாம் எதிர்த்து நீதிபதிகள் பேசுகிறார்கள் அப்படின்றத நம்ம பேசணும். நீதிபதிகள் அம்பேத்கரை எதிர்த்து பேசுகிறார்கள், உதயநிதி ஸ்டாலினை சாடவில்லை, அம்பேத்கரை சாடுகிறார்கள் என்று நாம் மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். இதை விட வலுவான கருத்து தானே அவங்க சொன்னது. உண்மையிலேயே அது இதை விட கடுமையாக பேசியிருக்காரு. ஆமாம், ரிடில்ஸ் ஆஃப் இந்துஸ் எடுத்து படிச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. அவராலேயே எழுத முடியல, இதுக்கு மேல நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் ஆர்டிகல் 25 கொண்டாந்துருக்காரு. அவர் ஆர்டிகல் 25 எதிராக இருக்கிறாருன்னு இந்த நீதிபதிகள். இப்போ ரிடில்ஸ் ஆஃப் இந்துசத்தில் அம்பேத்கர் சொன்னதையெல்லாம் ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தால் இவங்க என்ன செய்வாங்க, தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்களா தெரியல எனக்கு. நேற்று அவங்க சீர்னதை பார்த்தா அப்படிதான் புரிஞ்சிக்க முடியுது. சுப்ரீம் கோர்ட், நம்ம உச்சநீதிமன்றம் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி அனிதா சுமந்த் ஆர் ஆசா, உதயநிதி ஸ்டாலின், சேகர்பாபு இவங்கெல்லாம் அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டதற்காகவும் பேசியதற்காகவும் அவங்க பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க.
அது தொடர்பாக நீதிபதி அனிதா சுமந்த் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. வந்துருச்சா? ஆமா, வந்துருச்சு. அதுல என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் பதவி நீக்கம் செய்ய முடியாது, அதுக்கான அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. வில்சன் அவங்க தரப்புல வாதாடின, திமுக தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் வில்சன் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அவரும் அதான் பதவி நீக்கம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது போக சனாதனம் இந்த மாதிரி விவகாரங்கள் குறித்து பேசும்பொழுதெல்லாம் கொஞ்சம் வரலாற்றை பார்த்து பேசணும் அப்படின்னு நீதிபதி சொல்லிருக்கிறாங்க. மற்ற அப்சர்வேஷன் என்ன அப்படின்றது முழு தீர்ப்பு வந்தாதான் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறாங்க. புதிய தலைமுறை இது தொடர்பாக ஒரு செய்தி நியூஸ் கார்டு போட்டிருக்கிறாங்க. அதுல மனுதாரர் கேட்கும் கோரிக்கையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது, பல்வேறு வழக்குகள் நாடு முழுவதும் தொடரப்பட்டு நிலுவையில் உள்ளது, எதிலும் தண்டிக்கப்படவில்லை. ஸோ சனாதனம் தொடர்பாக அமைச்சர்கள் உதயநிதி, சேகர்பாபு மற்றும் ஆராசா எம்பிக்கு எதிரான கோவாரண்டோ வழக்குகளை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு அப்படின்னு இதான் தீர்ப்பு. பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. இப்போ அவர் வழக்கறிஞர் வில்சன் நீ சொல்ற புதிய தலைமுறை கார்டு இதுல இருந்து கருத்து சொல்லலாம், தீர்ப்பு வரல. இல்ல, இன்னும் அவரும் அப்சர்வேஷன் வந்தாதான் நானும் முழுமையா சொல்லியிருக்காரு. பட் ஒரு விஷயம் விளங்குது, அவர் வழக்கறிஞர் வில்சன் சொல்லும் போது இந்த கோவாரண்டோவை எடுத்துக்க முடியாது, அவர்களை பதவி நீக்கம் செய்ய முடியாது. புதிய தலைமுறை என்ன சொல்லுதுன்னா, இந்த வழக்குகள் பலது போடப்பட்டிருக்குது, அதில் எதுலையும் தண்டிக்கப்படவில்லை, எனவே பதவி நீக்கம் செய்ய முடியாது. தண்டிக்கப்பட்டால் பதவி நீக்கம் செய்யலாம் ஆட்டோமேட்டிக், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, இந்த வழக்கு விசாரணை நடக்கும்போதே வழக்கறிஞர் வில்சன் விடுதலை எல்லாருமே ஒரு பிரச்சனையை வந்து எழுப்புனாங்க, ஜோதி எல்லாருமே ஒரு பிரச்சனையை எழுப்புனாங்க. இந்த கோவாரண்டோ வழக்கே எடுக்க முடியாதுன்றதுக்கு ஒன்று அவங்க சொன்னது, சனாதனம் பற்றி அவங்க ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு வேறு என்ன கருத்து வேணால் இருக்கலாம், அரசமைப்பு சட்டத்தில் தான் அவங்க பிரமாணம் எடுத்திருக்கிறார்களே தவிர சனாதனத்தில் பிரமாணம் எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் அதை பேசுனதுக்காக எதுக்காக இது வரணும் ஒன்று. ரெண்டாவது, எதுலேயும் அவங்க தண்டிக்கப்படலை. அப்படி இருக்கும்போது இந்த கேள்வியே எழவில்லை. அதனால் மெயின்டனபிலிட்டியே இல்லை, இந்த பெட்டிஷனை அட்மிட் பண்ணுறதே தப்புன்னு பேசுனாங்க. அதை அப்பொழுதே இந்த நீதிபதி தள்ளுபடி செய்திருக்கலாம். இது 2 மாதம் 3 மாதமாக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அளவுக்கு இது விஷயம் இல்லை. ஆனால் அன்று அந்த நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, இல்லை மெரிட்டில் பேசுங்க என்று சொன்னதன் பேரில் சனாதனம்னா என்ன, ஏன் சனாதன எதிர்ப்பு பேசுகிறோம், அது எப்படி தப்பு கிடையாது, எப்படி சரியானது, இதெல்லாம் வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்ட பிறகு இல்லை அவங்கள தண்டிக்க முடியாது, அவங்கள பதவி நீக்கம் செய்ய முடியாது, அதோடு புதிய தலைமுறை கார்டில் இருக்கிறது இன்னும் தண்டிக்கப்படவில்லை அப்படின்றது வந்து ஒரு கமா வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் என்னுடைய கருத்து வந்து, இது பிரைமா ஃபேசி நாட் மெயின்டனபிள் என்று அன்னைக்கே முடித்திருக்க வேண்டிய வழக்கு இவ்வளோ இழுக்க வேண்டியதில்லை. இதுக்கு ஒரு நீண்ட தீர்ப்பு தேவையில்லை. அந்த தீர்ப்பு வேறு ஏதோ திருத்தங்கள் போட்டு இனிமேல் தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறதா அவர் வில்சன் சொல்கிறாரு. அடுத்து அவர் வழக்கறிஞர் வில்சன் ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற அப்சர்வேஷன்ஸு எங்கள் வழக்குகளுக்கு எதுவும் பாதகம் இல்லாமல் இருக்கணும், ஏன்னா வரலாறை பேசும்போது பார்த்து பேசணும் அப்படின்னு. அது என்ன பார்த்து பேசுவது அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே, பார்த்து பேசணும்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. என்ன பார்த்து பேசணும்? நீ என்ன லேமேனா அமைச்சர் பார்த்து பேசணும். இந்த பார்த்து பேசணுன்றதனுடைய பொருள் என்ன? அது வந்து மறைமுகமாக நீங்கள் பேசியதில் பிரச்சனை இருக்கிறது அப்படி என்பதை மறைபொருளாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அவ்வாறு கூறுவதே பிரச்சனைக்குரியது அப்படின்றதான் நான், அது வந்து மெரிட்டுக்குள்ளே போகிறது. பேசிய விஷயங்களை பற்றி அவர்கள் அபிப்பிராயம் தெரிவிக்கிறார்கள். அது இதுக்கு தேவையில்லை. ஓகே, இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுன்னு புரிஞ்சுக்கலாமா? உதயநிதி பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்றது வந்து அரசியலமைப்பு பார்த்து பேசணும் என்று சொல்வது அவர் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கு. அதாவது இப்போ உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி அனிதா சுமந்த் முன்னால் வந்த கோவாரண்டோ இது நாட் மெயின்டனபிள், முடிஞ்சு போச்சு, மெரிட்டுக்குள்ளே போக வேண்டியதில்லை. சுப்ரீம் கோர்ட்டு கேஸு, எல்லா எஃப்ஐஆரும் ஒரு இடத்துல விசாரிக்கணும், இவ்வளோதான் கேஸு கோரிக்கை. நீ வந்து மெரிட்டுக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. மெரிட்டுக்குள்ளே போய் 2 பேரும் பேசுகிறாங்க, அதுவே வந்து முறைகேடானது என்பதுதான் என்னுடைய கருத்து. மெரிட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் சொல்கிறாங்க
அந்த அபிப்பிராயம் சொல்வது என்பது அவர் சரியாக பேசலை, அது என்ன சரியாக பேசலை என்ன அதுக்குள்ளே போக வேண்டாம், போகாமையே நீங்கள் பேசுனது சரியில்லை, மற்றபடி அந்த உங்கள் மேலே போட்டிருக்காங்கல்ல 153A 295 அதில் தீர்ப்பு வரட்டும், அதில் தண்டிக்கப்பட்டீங்கன்னா அப்புறமா பார்ப்போம், இப்போ தண்டிக்கப்படலை நீங்கள், அதனால் உங்களை பதவி நீங்கள் செய்ய வேண்டியதில்லை என்ற பொருள் வருகிறது. இது தீர்ப்பு பதவி நீக்கம் செய்ய வேண்டியதில்லை என்று வந்திருந்தாலும் நீதிமன்றம் இதில் முறையாக நடந்து கொள்ளவில்லை, சட்டப்படி நடக்கலைன்றீங்க. நடக்கலை. இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, சமூக வலைதளங்கள்ல இதை நான் பார்த்தேன். இந்த வழக்கை நடத்துகிற நீதிபதி அனிதா சுமந்த் இன்னைக்கு தீர்ப்பு சொல்லிருக்கிறாங்க. அவங்க அமைச்சர் உதயநிதி சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டது குறித்து இந்த வழக்கு. ஆனா நீதிபதி அனிதா சுமந்த் நீதிபதியா இருக்கிற பேர் அவங்க திருவனந்தபுரத்தில் நடந்த பார்ப்பன சங்க மாநாடு, பிராமணர் சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு பேசி இருக்கிறார். அந்த விஷயத்தை இது ரெண்டையும் எப்படி பாக்குறது? ஒரு அமைச்சர் கலந்துகிட்டா அப்படி, அமைச்சர் ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கல, ஆமா சனாதன ஒழிப்பு மாநாடு அவர் கலந்துக்கிட்டது. நீதிபதி ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கலாமா அப்படின்றது நீதிபதிகளுக்கான எத்திக்கல் கோடு இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்க தான் பதில் சொல்லணும். ஒரு பொது அறிவுக்கு உட்பட்டு சொன்னாக்கா அது கூடாது. ஆனால் நம்ம ஊரில் ஒரு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் ஓப்பன் கோர்ட்டில் நான் ஸ்மார்த்த பிராமணன், நானே உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. வேற எந்த சாதியை சேர்ந்த நீதிபதிகளும் நான் இன்ன ஜாதின்னு கோர்ட்டில் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. இப்போ இவங்க பிராமணர் சங்க மாநாட்டில் இதை நானும் படித்தேன், அதை ஒட்டி அந்த மாநாட்டு வீடியோ பதிவுகளை பார்த்தேன். இவங்க பெண்கள் தொடர்பான ஒரு அமர்வில் தான் இவங்க கலந்துக்கிறாங்க. அதில் ஒரு பார்ப்பனர் வந்து மனுஸ்மிருதியை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் பரப்பப்படுது, அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் சரியாக தான் சொல்லியிருக்குது, அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க கொள்கிறாங்கன்னு ஒரு மைக்கில் சொல்லலை, மேடைக்கு கீழே நின்று அவர் பேசுகிறாரு. அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க, அனிதா சுமந்த். ஆமாம், நான் அதை கேட்ட நினைவிலிருந்து நான் சொல்கிறேன், சொன்னவர்கள் சரியான நோக்கத்தில் சொல்லியிருந்தாலும் அது எவ்வாறு புரிந்து கொள்ளப்படுகிறது, எப்படி அமல்படுத்தப்படுகிறது என்பதிலிருந்து தானே நாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதில் இருந்து மனுஸ்மிருதி சரியாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க மறைமுகமாக சொல்கிறாங்க. இப்போ அந்த பதிலில் 2 பார்ட் இருக்குது. அவர்கள் சரியாக சொல்லியிருந்தாலும் அப்படின்றது ஒரு பார்ட்டு, இதை புரிந்து கொள்பவர்கள் இப்படி அமல்படுத்துகிறார்கள். இது அந்த காலம் முதல் சனாதன தர்மத்தை நியாயப்படுத்தியவர்கள் எல்லாருமே. காந்தி என்ன சொன்னார்? இது சரிதான், வர்ணம் வந்து பிறப்பால் வருவதில்லை, குண கர்ம விபாசகா அப்படின்னு தான் சொல்லியிருக்குது. அதனால் அப்படி தப்பாக அமல்படுத்திட்டாங்க. இந்த உருட்டு பலவாட்டி நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதுக்கு பொருள் என்ன என்பதை பற்றி பேசியிருக்கிறோம். இதை பற்றி சங்கராச்சாரியார் தெளிவாக சொல்லியிருக்காரு. குண கர்ம விபாசகான்னாக்கா பிறப்பால் வருவது அல்ல என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. உபநயனம் என்பது 7 வயசுக்குள்ளே செய்யப்படுது. 7 வயசுக்குள்ளே என்ன குணத்தை தெரிந்து கொண்டு இவன் பிராமணன் என்று புரிந்து உபநயனம் செய்ய முடியும். அப்படி அல்ல, அது பிறப்பால் வருவது தான் அப்படின்னு சங்கராச்சாரியார் திருத்தமாக விளக்கம் சொல்லியிருக்காரு. அப்போ பிறப்பால் தான் வர்ணம் தீர்மானிக்கப்படுகிறது, பிறப்பால் தான் பெண்ணின் உரிமைகள் அவளுடைய நிலை என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் பெண்ணும் சூத்திரனும் சமம் என்று மனுஸ்மிருதி எழுதியிருக்கிறது. இதிலெல்லாம் சரியாக சொல்லி தவறாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படி சிக்கலான பிரச்சனைகள் எதுவும் அதில் இல்லை. காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுறது இருக்கு இல்லையா, அது என்ன சரியான நோக்கத்தோடு சொல்லி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது என்பது ஒன்றும் இல்லை. ஆனால் நீதியரசர் வந்து அந்த கூட்டத்தில் அப்படி பேசியிருக்கிறாங்க. இதுதான் நான் சொல்வது, உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொன்னேன் இல்லையா, ஜுடிஷியல் ஃபிலாசபின்னு ஒன்று இருக்குது. நீதிபதிகளுக்கு ஒரு பார்வை இருக்குது. அவங்க பக்கச்சாய்வு தங்களுக்கு இல்லை என்று சொல்லி கொண்டாலும் அவர்களுக்கு இருக்கிற பக்கச்சாய்வு இருக்கு இல்லையா, அந்த சாய்வுக்கு ஏற்பதான் அவர்கள் விஷயங்களுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அப்படித்தான் இந்த அப்சர்வேஷன் என்று சொல்லப்படுவதெல்லாம் அப்படி தான் வருது. சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷனாக இருந்தாலும் சரி, ஹைகோர்ட்டுடைய அப்சர்வேஷனாக இருந்தாலும் சரி, அப்சர்வருடைய பார்வை இருக்கு இல்லையா,
அதுதான் அப்சர்வேஷனில் வருது. நாட் கான்ஸ்டியூஷன், நாட் லா, நாட் த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்ற கான்ஸ்டியூஷனல் ஸ்பிரிட் இந்த அப்சர்வேஷன்லாம் வெளிப்படுவதாக நான் கருதலை. ஓகே. ஆனா நான் வந்து எளிமையா நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப அவங்க நீதிபதியா இருக்கிறாங்க அனிதா சுமந்த். இப்ப அவங்க ஒரு பெண் நீதிபதியா படிச்சு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்ததே ஒரு சனாதன எதிர்ப்பு நடவடிக்கை தானே. அப்படிதான் நான் வந்து அதை புரிஞ்சுக்கிறேன். அது அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரியலையே. ஆமா, அதுதான் பிரச்சனை. இப்ப இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஜட்ஜு அபிஜித் ஏதோ ஒரு பாத்தியாயா, அவரு பிஜேபியில வந்து ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ண போறேன்னு அறிவிச்சு ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. இப்ப நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி கௌதம் பாட்டியா சொன்ன மாதிரி நீதிபதிகள் அப்படி ஒரு மனநிலையில அவர் நேற்று வரை நடுநிலையாக இருந்தார். இன்னைக்கு பிஜேபியில் சேர்ந்திருக்காரு. அதோட பிஜேபியில் இருப்பவர்கள்லாம் நடுநிலையற்றவர்கள் நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது மாதிரி தான் இது. சரி, இதை வந்து திமுக சரியாக கையாளுகிறதா, அரசியல் ரீதியா ஹேண்டில் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. வழக்கறிஞர்கள் சரியாக கையாளுகிறார்கள். இங்கே அனிதா சுமந்த் அமர்வில் உதயநிதி ஸ்டாலின், ராசா இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்யணும் என்ற ஒரு மனு போட்டிருக்கிறாங்க. அந்த மனுவுக்கு வழக்கறிஞர் வில்சன் உள்ளிட்டவர்கள், விடுதலை உள்ளிட்டவர்கள் வாதாடி இருக்காங்க. அவங்க எடுத்து வச்ச பாயிண்ட் ஒன்று தான். உதயநிதியோ ராசாவோ சனாதன தர்மத்தின் மீது சத்தியப்பிரமாணம் செய்து பதவியேற்பு செய்யவில்லை, கான்ஸ்டியூஷன் மேலே தான் பண்ணியிருக்கிறாங்க. கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணல. இதை கேட்கறதுக்குரிய ஆளும் இல்லை. இதில் ஒரு ஆள் எவனோ ஒருத்தன் பிஏஎல் போட்டாக்க அதை நீங்கள் விசாரிக்கிறதே தப்பு. மெயின்டெனபிலிட்டியே கிடையாது இந்த பெட்டிஷனுக்கு என்று சொன்ன பிறகும், மெயின்டெனபிலிட்டியே கிடையாதுன்ன பிறகும் இல்லை மெரிட்டை பற்றி பேசுங்க அப்படின்னு எப்படி இப்போ உதயநிதி ஸ்டாலின் வழக்கில் மெரிட்டை பற்றி அவர்கள் பேசுகிறார்களோ, மெரிட்டை நாங்கள் ட்ரையல் கோர்ட்டில் பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகும் பேசுகிறாங்க. அந்த கேஸில் அமிஷ் தேவ்கன் கேஸில் என்ன சொல்கிறாங்க நீதிபதிகள்? கன்வில்கர் என்ன சொல்கிறாரு? மெரிட் எல்லாம் ட்ரையல் கோர்ட்டில் பேசணும், இங்கே பேசக்கூடாது, இங்கே வந்து மெரிட்டில் பேசுங்க அப்படின்னு சொல்லி அதையும் பேசியிருக்கிறாங்க. அப்போது வழக்கறிஞர்கள் சரியாக தான் பேசுகிறாங்க. ஆனால் திமுக காரர்கள், கட்சிக்காரர்கள் இது மாதிரி நீதிபதிகள் பேசும்போது அதை எதிர்த்து விமர்சனம் செய்து நீதிபதிகள் பேசுவது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. நீ நீதிபதிகளுக்கு உள்நோக்கம் வெளிநோக்கம்லாம் கற்பிக்க வேண்டியதில்லை. நீங்கள் பேசுகிறது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று ஏன் பேசவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் பேச மறுக்கிறார்கள்? ஏற்கனவே நீங்க இங்க உயர்நீதிமன்றத்துல நீதிபதி சேஷசாயி அவர் சனாதனத்துக்கு வக்காலத்து வாங்கி பேசினப்பையும் கண்டிச்சு பேசியிருக்காங்க. ஆமா, அப்போவும் திமுககாரங்க பேசல. இதுல வந்து அந்த அனிதா சுமந்த் வழக்கு எடுத்திருக்காங்க, பேசல. நீதிபதி உதயச்சந்திரன் நினைக்கிறேன் அவர் பேரு, அவர் வந்து வேற ஏதோ வழக்கை விசாரிக்க, ஜெயச்சந்திரன் அவர் வந்து இந்த காமராஜர் அரங்கத்தில் நடந்ததுக்கு ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்டிருக்காரு. சம்மந்தம். இப்போ இதெல்லாம் அவர்களுடைய வரம்பை மீறிய பேச்சுகள். கவர்னர் பேசுகிறாரு, வள்ளலார் சனாதனி, ஐயாவை உண்டர் சனாதனி, வள்ளுவர் சனாதனி, பல்லாங்குழி சனாதனம், கபடி சனாதனம் அப்படின்னு பேசுனா, இப்போ வள்ளலார் சனாதனின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? வள்ளலார் வந்து ஒரு ஆணாதிக்க வெறியர், ஜாதி வெறியர்னு அர்த்தம். வள்ளுவர் சனாதனின்னா அதான் அர்த்தம். ஐயாவை வந்து அவங்கள கெட்ட வார்த்தையில் திட்டுற மாதிரி இது. அதை அவங்க மேல இழிவுபடுத்துறாரு, அதை கொச்சைப்படுத்துவது, இழிவுபடுத்துவது. இப்போ நீங்கள் வள்ளுவரை மனு தர்மம் தான் வள்ளுவர் கொள்கை, சனாதன தர்மத்தின் கீழ் தான் அவர் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாரு. அப்போது அப்படி பேசுவது அவர்களை இழிவுபடுத்துவது என்ற கோணத்தில் நம்ம அதை கண்டிக்க வேண்டும், விமர்சனம் பண்ண வேண்டும். இப்போ திமுககாரங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, இல்லை அதில் ஒரு டெக்னிக்கலாக ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இப்படி பேசுகிறாங்கன்னு இதை விமர்சித்து பேசும் பொழுதோ, இல்லை இந்த சாதி மத ரீதியான விஷயங்களை ஒரு ப்ரொக்ரெசிவாக பேச ட்ரை பண்ணுறோன்னு பேசும் பொழுது அதை வந்து எதிர்நிலையில் பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா? பிரிவினைவாதம் பேசுகிறாங்க, பாருங்க இந்து மதத்தை ஒழிக்கணுன்றாங்க, இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு அதை திரிச்சு இன்னும் பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்களே. இல்லை, ஏற்கனவே வந்து இந்த சனாதனம் அதிகமாக விவாதிக்கப்படும் பொழுதும் கூட இந்த திராவிட இயக்க முன்னோடிகள்லாம் இப்போ இருக்கிறவங்க ஒரு அறிக்கையை கூட வெளியிட்டாங்க, இதுக்குள்ளேயே ரொம்ப பேசாதீங்க, அது அவங்க போடுற வழியில நம்ம இழுத்துட்டு போற மாதிரி இருக்குது, திசை திருப்புற மாதிரி இருக்குது, அதனால நம்ம வளர்ச்சி அரசியலை
இந்த பாலிடிக்ஸை பேசுவோம் அப்படின்னு இப்படி ஒரு சிக்கல் இருக்குது இல்லை, இதுக்கு என்ன பண்றது? இல்லை, இதில் 2-3 பிரச்சனை இருக்குது நீங்கள் சொன்னதில்லை, அதை ஒன்று ஒன்றா பேசுவோம். முதல் விஷயம், இப்படி பேசுவது வாக்கு அரசியலுக்கு உகந்ததல்ல. அதுவும் இந்தியா கூட்டணியில் இருந்துக்கிட்டு இதை பேசுறது அவங்களுக்கு பிரச்சனை. அவங்களுக்கு பிரச்சனை பற்றி நீங்கள் எது கவலைப்படுறீங்க? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. இப்போ சிவசேனா கொள்கையை நீங்கள் பேசுவீங்களா? பேச மாட்டீங்கள்ல, இல்லையா? சாவர்கரை அட்டாக் பண்ணுறாரு ராகுல் காந்தி. சாவர்கரை அட்டாக் பண்ணுறது சிவசேனாவுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பேசக்கூடாதுன்னு அவங்க பேசுகிறாங்க, அது அவங்க பிரச்சனை, அது அவங்க பிரச்சனை. இப்போ சனாதன தர்மம் பற்றி பேசுனதை நான் கேட்குறேன், மோடி இங்கே எவ்வளோ வாட்டி வந்தார்ல, உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தி விட்டார் தமிழக மக்களே அப்படின்னு பேசினார் ஒரு வாட்டியாவது? பேசல. என்ன பேசுறாங்க? உதயநிதி வெளியில பேசுறாரு, மற்ற இடங்கள்ல பேசுறாரு, தமிழ்நாட்டுல பேசல. மற்ற இடங்கள்ல பேசுறது மட்டும் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் காமராஜர் அரங்கத்தில் இப்படி பேசியிருக்காரு, ராகுல் காந்தியின் பதில் என்னன்னு கேட்குறாங்க. உதயநிதியை தான் பால்காரில் 2 பேரும் அடிச்சு கொண்டாங்களே, சோனியா காந்தியின் பதில் என்ன? என்னடா இது? அப்போ அங்கே கேட்டால் அது ராகுல் காந்தி அதை சட்டையே பண்ணல. அதனால சனாதனா, ராமர் கோவில் இதெல்லாம் பயங்கரமாக வந்து போனி ஆகுதுன்னு அவங்க ஒரு பில்டப் காட்டுறாங்க. நீங்கள் எதுக்கு அதுக்கு பயப்படுறீங்கன்றது எனக்கு புரியல. ராமர் கோவில் தான் அப்படியே இந்தியாவிலேயே பண்ண போகுது இன்னும் உருட்டுனாங்க. எங்கே இருக்குது ராமர் கோவில்? இப்போ யாராவது சீன்றாங்களா? ராமர் கோயில் எங்கேயாவது பேசுனா போனி ஆகுதா? ஆகிறது இல்லை, இல்லையா? முதல்ல அதனால் அது அப்படி ஆகிடும். அதனால தான் தலைவர் அடுத்து துவாரகால போய் மயில் இருக்க அங்கே போய் தண்ணிக்குள்ளே முழுகிறாரு, அதுவும் போனி ஆகலை. இங்கே வந்து இது மாதிரி கஞ்சா விற்கிறாங்க அப்படின்றாரு. கஞ்சா வந்து அங்கே தான் 20,000 கோடி ரூபாய்க்கு அதானி போர்ட்டில் தான் இறக்குமதி ஆச்சு, முந்திரா போர்ட்டில். அதில் என்ன கேஸ் என்னன்னு தெரியல. அதில் அதானி மேலே கேஸ் போட்டிருக்கியான்னு ஒரு ஆள் கேட்டார், செஷன் ஜட்ஜு. அவரை தூக்கிட்டாங்க. என்ன அதனால் இந்த கதையெல்லாம் இருக்கட்டும், அதனால் அதை தான் இங்கே வந்து பேசுகிறாரு. இன்னும் அந்த ஜட்ஜி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மொத்தமாக தூக்கியிருப்பாங்க, அது வேற கதை, இல்லையா? அப்போது அது போனி ஆகாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. அதனால தான் இது மாற்றி மாற்றி இப்படி பேசுகிறாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாக வாக்கு அரசியல், நம்ம தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திமுககாரங்க நம்ம நலத்திட்டங்களை பற்றி பேசுவோம். இலவச பேருந்து பெண்களுக்கு கொடுத்துரும், அதை சொல்லுவோம். இப்போ சமீபத்தில் நடந்த எல்லா பொதுக்கூட்டங்களையும் அதுதான் மையமாக இருக்குது. ஆமாம். இல்லை நமக்கு காசு கொடுக்க மாட்டேன்றாங்க, அதை பேசுவோம். என்ன இதை பெண்களை படிக்க வச்சுருக்கோம், அதை பேசுவோம். இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, பெண்களை படிக்க வைப்பது, பெண்கள் வேலை வாய்ப்புக்கு வந்து வழி ஏற்படுத்தி கொடுப்பது, தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் மக்கள் அவங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அவங்களுக்கு சலுகைகள் வழங்குவது, கல்வி வழங்குவது, அல்லது 3ஆம் பாலினம் அவங்களுக்கு உரிமை, இது எல்லாமே சனாதன தர்மத்துக்கு எதிரானதுன்றது திமுககாரங்களுக்கு தெரியுமா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. சனாதன தர்மப்படி இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொல்கிறான், இதெல்லாம் ரேவடி கல்ச்சர், கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதை நம்ம நலத்திட்டம்னு சொல்கிறோம். அப்போது உழைக்கும் மக்களுக்கு அவங்களுக்கு இந்த நலத்திட்டங்களை வழங்கக்கூடாது அப்படின்றது மோடி அரசின் கொள்கை மட்டுமல்ல, அதான் சனாதன கொள்கை. அது இன்னைக்கு இப்போ விஸ்வகர்மா திட்டம், இது சனாதன திட்டம்னு அதை தனியாக பேசுகிறோம். விஸ்வகர்மா திட்டம் என்பதற்கும் இங்கே திராவிட மாடல் அரசு அமல்படுத்துகின்ற கல்வி வேலைவாய்ப்பு திட்டமும் நேர் எதிரானது, இல்லையா? ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லது விவசாயிகளாக இருக்கிறவங்க, முடித்திருத்துபவர்கள், நீ எல்லாம் படித்து வேலைக்கு வா, அந்த குலத்தொழில் என்பதை விடு என்று சொல்வது எது? ஆரியத்துக்கு எதிரான திராவிடம் அல்லது சாதி ஒழிப்பு அரசியல், பெரியார் அரசியல் அப்படின்னு சொல்கிறான். அவன் அதுக்குள்ளே தான் கொண்டு போகிறான். இது புரிந்திருக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியல. இதில் முக்கியமான பிரச்சனையே என்ன அப்படின்னா, சனாதனம்னு தனியாக எங்கேயோ ஒன்று தொங்குது, நம்ம இங்கே தனியாக நலத்திட்டம் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் இப்போ வந்து அதுக்கு காசு கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த 16 வயதில் ஒரு சந்தைக்கு போனால் ஆத்தாவையும் காசு கொடு, இது நம்ம அரசியல். இதுவா பிரச்சனை? சனாதனம்னா என்னன்றது இதனுடைய முழுமையை புரிந்திருக்கிறார்களா? ஒரு திருமணம், ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட உடல், இது மனு தர்மத்தில் இப்போ பொதுவாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது என்னைக்கோ எழுதி வச்சிருக்கிறான் மனு தர்மத்தில். ஆமாம், இப்போ என்ன ப்ராக்டிஸ்? ஆமாம், இது வந்து பார்ப்பனர்கள் மட்டும் சொல்வதில்லை, இப்போ எல்லாம் பார்ப்பனர் அல்லாதவர்களும் இன்னைக்கு எல்லாம் நல்லா தானே இருக்குது. சும்மா ஏங்க அந்த காலத்து கதையை பேசிக்கிட்டு, அதெல்லாம் அந்த காலத்து கதையெல்லாம் கிடையாது. சுயமரியாதை திருமண சட்டம்னு ஒன்று இருக்குது, அது திமுக அரசின் சாதனை அப்படின்னு சொல்கிறான்.
இப்போ அவமரியாதை திருமண சட்டம்னு ஒன்று இருந்தது. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்றதான் என்னுடைய கேள்வி. என்ன சட்டம்? அந்த சட்டத்துக்கு பேர் தான் மனுநீதி. அது என்னன்னு சொல்லுவோம். ஆ. அந்த மனுநீதி அந்த காலத்தில் இல்லை, இந்த காலத்துலேயும் இருந்தது. யாருடைய ஆட்சி? ஆமாம், இது வந்து 2024. நம்ம அப்படியே ஒரு 100 வருஷம் பின்னால் போவோம். 1924 மகாராஷ்டிராவில் நிறைய நீளமாக சொல்லலை. ஜோதிபா புலே அவர் தான் வந்து அம்பேத்கருடைய முன்னோடி என்று அம்பேத்கராலேயே சொல்லப்படுபவர். அங்கே இருக்கக்கூடிய சூத்திரர்கள் என்று அழைக்கப்படும் பார்ப்பனர் அல்லவதற்கான இயக்கத்தை வந்து தொடங்கினவர். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இது ஒரு கதை மாதிரி இருக்கும் உங்களுக்கு நடந்தது உள்ளது சொல்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம இப்போ சென்னையிலே பல ஏரியா இருக்குது. திருவல்லிக்கேணி இருக்குது, மாம்பழம் இருக்குது, பலசரவாக்கம், விருகம்பாக்கம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஐயர் இருப்பார். ஓகே. அந்த ஐயருக்கு பேர் ஜோஷி. ஜோஷி. ஏரியா ஜோஷி. ஏரியா தாதா மாதிரி ஏரியா ஜோஷி. நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுன்னா அந்த ஏரியா ஜோஷியை வச்சு தான் கல்யாணம் பண்ணணும். இவன் வந்து கல்யாணத்துக்கு 100 ரூபா கேட்குறான், 50 ரூபாய்க்கு பக்கத்து ஊர்லேருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து நான் கல்யாணம் பண்ணுறேன்னு இப்போ பண்ணேங்க. அங்கே 50 ரூபாயா இருக்குது, 100 ரூபாய் வேண்டாம் கொடுக்குறது இவனுக்கு அப்படின்னு. இந்த ஏரியா ஜோஷி இருக்காருல்ல, இப்போ விருகம்பாக்கம் ஜோஷி வந்து வலசரவாக்கத்துலேருந்து ஆள் கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டான்னு ஒன்று கோர்ட்டுக்கு போகிறார் அவர். இவன் எப்படி அந்த அவன்கிட்ட வந்து வச்சு பண்ணான், எனக்கு சேர வேண்டிய 100 ரூபாயை கொடுக்கணும், அவருக்கு சேர வேண்டிய 100 ரூபாயை கொடுன்னு கோர்ட்டு தீர்ப்பு. நீ எவனை வச்சா தான் கல்யாணம் பண்ணு, அந்த ஜோசியை வச்சு கல்யாணம் பண்ணு, நான் நீ 100 ரூபாயை அவனுக்கு கொடுத்துடணும். இது வந்து அன்னைக்கு வெள்ளைக்காரன் கோர்ட்டு தீர்ப்பு மகாராஷ்டிராவில். இதை எடுத்து ஹைகோர்ட் வரைக்கும் போகிறாங்க, ஒன்றும் கதை நடக்கலை. இது ஜோதிபா பூலே பார்த்துட்டு தானடா அயோக்கியத்தனமாக இருக்குது, நான் கல்யாணம் பண்ணுறது உனக்கு எதுக்கடா காசு கொடுக்கணும், நீ யாரா அதுக்கு ஆள் அப்படின்னு அவங்க ஒன்று கொண்டு வராங்க. ஒவ்வொரு ஜாதியிலையும் அந்த ஜாதியில் இருக்கிற பெரியவர்கள், நம்ம தமிழ்நாட்டிலே இது இப்போ அமலில் இருக்குது, பெரிய மனிதர்கள் வந்து மாலையோ தாலியோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுப்பாங்க. அதை கட்டினா கல்யாணம், நாங்கள் பண்ணிக்கிறோம், ஐயரை கூப்பிட்றதில்ல அப்படின்னு அவங்க. நீ கூப்பிடலைன்னா என்ன, நீ யாரை வச்சோன்னா காலி கட்டு, எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கணும், கூப்பிடலனாலும் காசு கொடுக்கணும் அப்படின்னு கேஸ் போடுறாங்க. ஆமாம், அவருக்கு சேர வேண்டியதை கொடுத்துரு. அப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவருக்கு காசு கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம். இது 1924 வந்து மகாராஷ்டிராவில் நடக்கிறது. அதே 24 இங்கே பெரியார் சுயமரியாதை திருமணம் அப்படின்னு ஐயரை கூப்பிட வேண்டியதில்லை, நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சுயமரியாதை திருமணம் இவர் பண்ணி வைக்கிறாரு. இப்படி நிறையா நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான திருமணங்கள் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்குது. அதில் இப்படி பண்ண திருமணத்தில் வாரிசுகளில் ஒரு பிரச்சனை. அதில் யாரோ இந்த அண்ணன் முறைப்படி ஐயரை வச்சு கல்யாணம் பண்ணியிருப்போம் போல இருக்குது. தம்பி சுயமரியாதை திருமணம் பண்ணுறான், அப்பன் செத்து போயிட்டான். சொத்தில் இப்போ இந்த கேஸ் ஏதோ பங்கு வந்த போது அது வந்து அவன் கல்யாணமே கிடையாது, வப்பாட்டி மகன், அவன் கல்யாணத்திலே சேராது, ஐயர் இல்லை, அங்கீகரிக்கப்பட்ட திருமணமே இல்லை அப்படின்னு கேஸ் நடக்குது. கேஸ் நடந்தால் தீர்ப்பு என்ன தெரியுமா, சப்தபதி தீயை 7 முறை வலம் வந்து இந்த முறைப்படி ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணலன்றதுனால இவங்க எல்லாருமே இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன், இவங்க சட்டப்படியான பிள்ளைகள் அல்ல. எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான பேர். இப்படி போட்டவுடனே பெரிய பிரச்சனையாகுது. இது 1953 ராஜாஜி தான் முதலமைச்சர். அப்போ தான் அவர் குலக்கல்வி திட்டம் கொண்டு வர்றாரு. அதை எதிர்த்து வந்து குள்ளுவப்பட்டருக்கு எதிராக போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இது வரவே அவர் ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி ஒரு வேலை செய்கிறாரு. சரி பரவாயில்ல, இவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்படுறீங்க, அதனால் ஒன்று செய்யுங்க, நீங்கள் எல்லோரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் இந்த கல்யாணத்தெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, இனிமேல் எவனும் சுயமரியாதை திருமணம் அது இதுன்னு பண்ணக்கூடாது, பண்ணால் இனிமேல் பண்ணால் செல்லாது என்று ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு. இது நேரு கிட்ட போகுது. நேரு தான் செல்லல. அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் தேவையில்லை, எதுக்கு, அதெல்லாமே செல்லும், இனிமே பண்ணுற கல்யாணம் கோர்ட் இப்படி சொல்லியிருக்கிறதுனால இனிமேல் கல்யாணம் பண்ணவங்க வேணால் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க, வேறு வழி இல்லை அப்படின்றாங்க. இதை ராஜாஜி ஒத்துக்கலை, இதை ஒத்துக்க முடியாதுன்றார் அவர். இந்த பிரச்சனை நடக்கும்போது அவர் ஆட்சி நல்லவர் அப்படின்றாரு பழக்கிறப்ப, ஆனால் நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. ஆனால் ஆட்சி கவுந்துருது. இந்த போராட்டத்தில் ஆட்சி கவுந்து அப்புறம் காமராஜர் வந்துடுறாரு. அதுக்குள்ளே ஹிந்து கோடு பில் வந்துடுது. அதில் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு ஒன்று வந்துடுது. இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படின்ற திருத்தம்லாம் வந்துடுது. ஆனால் அதற்கு பிறகும் சுயமரியாதை திருமணம் செல்லாது என்ற நிலை தான் இருக்குது. 68 தான் அறிஞர் அண்ணா வந்து அந்த சட்டத்தை கொண்டு வர்றார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, 2 பேர் கல்யாணம் பண்ணுறாங்க, அது அந்த 2 பேருடைய பிரச்சனை. மிஞ்சி போனால் அந்த குடும்பத்தின்
பிரச்சனை, சொந்தக்காரங்க பிரச்சனை. இதை வந்து நான் தான் பண்ணி வைக்கணும், நான் சொல்லலைன்னா செல்லாது, எனக்கு பணம் கொடுக்கலைன்னா செல்லாது. இதை விட உங்களை அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் இருக்கான்னா இல்லை. ஆனால் இந்த அவமதிப்பெல்லாம் எதனால் நியாயப்படுத்தப்படுகிறது என்றால் சனாதன தர்மத்தால் நியாயப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கி சாமி இருக்குது, பக்தன் இருக்கிறான், நான் போய் கும்பிட்டுக்கிறேன். இல்லை இல்லை, உனக்கு என்ன வேணுன்றதை நான் தான் கடவுளுக்கு எடுத்து சொல்லுவேன், நீ நேராக கேட்கக்கூடாது அப்படின்றது தானே. அனைத்து சாதி அர்ச்சகரில் இப்போ என்னங்க பிரச்சனை? சரி, அப்படி ஒரு நடுவில் ஒரு ஆள் இருந்தால் எங்கால ஒரு ஆளையும் அனுப்புகிறேன், அவர் எடுத்து சொல்லிட்டான். நீங்கள் எடுக்கிற பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு அனுப்புவாருன்னா இல்லை, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டார், நாங்கள் தான் சொல்லணும். என்ன சொல்கிறாரு? ஏதோ சமஸ்கிருதத்தில் சொல்கிறாரு. இப்போ 2 பேர் வர்றாங்க, பக்தர்கள் பல பேர் வர்றான். ஒரு விவசாயி வர்றான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு மழை பெய்யணும்னு வேண்டிக்கிட்டு ஐயர்கிட்ட காசை கொடுத்து தேங்காய் பழத்தெல்லாம் கொடுக்குறாங்க. இன்னொரு மிளகா வியாபாரி வரான், மழை பெய்யக்கூடாது, மிளகா காயணும், அதுக்கு தேங்காய் பழத்தை கொடுக்குறான். 2 பேருக்கும் சேர்த்து ஓதுறான். இப்போ எது நடக்கும்? மழை பெய்யணுன்றது நடக்குமா? பெய்யாது. ஒன்றே ஒன்று தான் நடக்கும். 2 பேருன்றது ஐயருக்கு கமிஷன் கிடைக்கும், காசு வரும். அவன் அழியணும்னு சொல்லி ஒருத்தன் வர்றான், இவன் அழியணும்னு சொல்லி வர்றான், 2 பேருக்கும் அவன் பூஜை பண்ணுறான். இது என்ன கேலி கூத்து? இது நான் தான் இருந்து செய்வேன் அப்படின்னு ஒரு கேஸு, அதுக்கு ஆர்டிகிள் 32 ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறான். இப்போ சனாதன தர்மம் என்பது என்ன? இதெல்லாம் தான் சனாதன தர்மம். இதெல்லாம் புரிந்திருக்கிறார்களா? இப்போ இதை பேசுவதில் என்ன பிரச்சனை? இதை பேசுனா யாருக்கு வருத்தமாக இருக்கும்? யார் மனசு புண்படும்? இல்லை, இது ஒரு திசை திரும்புற மாதிரி ஆகாதா? இப்போ வளர்ச்சி திட்டம் 1000 ரூபா திட்டம் பண்ணிருக்கிறோம், இப்படி நிறைய பெண்களுக்கு இலவச பேர், இந்த நிறைய திட்டம், வளர்ச்சி திட்டம். ஆனா வந்து இந்துக்களோட எதிரி அப்படின்னு பிஜேபி நம்மளை இழுத்துட்டு போய் எங்கேயாவது மாட்டி விட்டுருவோம்னு பயம் அவங்களுக்கு. அது ஒரு நியாயமான கவலை இல்லையா? ஆமாம், ஜிஎஸ்டியிலேருந்து, பெட்ரோல் விலை உயர்வுலேருந்து, மாநிலத்தின் உரிமைகள் வெள்ள நிவாரணம் கொடுக்க மறுக்கிறதுலேருந்து இந்துக்களை தான் ஒரு மொட்டையடிக்கிறாரு, இந்துக்களை தான் ஏமாற்றுகிறாரு. அப்போ அதை ஏன் சேர்த்து சொல்ல முடியாது? நான் ஏற்கனவே சொன்னேனே. இல்லை, இப்போ சரியா, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தான் வழிபாட்டு உரிமைன்றது ஒரு பக்தனோட உரிமை தான். அதுக்கே இதை நீங்கள் ஏன் சட்டையை பிடிச்சி கேட்க மாட்டேன்றீங்க? அனைத்து சாதியினர பெரும்பான்மை மக்கள் நீங்கள் சூத்திரன் பஞ்சமன்னு ஒதுக்குகிறது பிஜேபி அப்படின்னு பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுது பிஜேபி, அதான் அவங்க கொள்கை, இதை சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரி கல்வியில் மேலே வரக்கூடாது, விஸ்வகர்மா திட்டம், குலத்தொழில், அப்போ இந்த தொழிலை செஞ்சுருந்தா தான் உனக்கு லோனு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறானே, அந்த தொழில் வளர்ச்சிக்காக கொடுக்குறான், நீ குலத்தொழிலில் இருக்கணுன்றதுக்கு தான் கொடுக்குறான். இதை சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அது புரியலை இல்லையா? அப்போ இதை இணைத்து அது வேற இது வேற இல்லை. மக்கள் நலன், மக்கள் நல திட்டம் என்பது எது பெரும்பான்மை மக்களுக்கு நல்லது, இடஒதுக்கீடு பெரும்பான்மை மக்களுக்கு நல்லது, பெண்கள் கல்வி பெரும்பான்மை மக்களுக்கு நல்லது, இதை வந்து உங்களுக்கு ஏன் சேர்த்து இதெல்லாம் சனாதனத்தின் எதிர்ப்பு தான் இது என்பதை ஏன் பேச தெரியல? சனாதனம்னா எங்கேயோ தனியாக இருக்குது. சமீபத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறாரு, கோயிலை தனியாருக்கு தரணும் அப்படின்னு பேசுகிற ஒரு கும்பல் ஒரு கூட்டம் நடத்துது, ஒரு அரசு துறையை தனியார்கிட்ட கொடுன்னு சொல்ற கூட்டத்தில் அவர் போய் கலந்துக்கிறாரு. ஆமா, நீதிபதி நியாயப்படுத்துறாரு. அதை யாரும் பேசலையே. அதை விமர்சனம் செய்து பேசுவதற்கு இந்த மாதிரி யாராவது ஒரு நீதிபதி, எனக்கு தெரிந்து பார்ப்பனர் அல்லாத நீதிபதி, சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசுவார் அவர் கூட்டம் போட்டு? எனக்கு தெரியல. பேசியிருக்காங்களா? பேசுவாங்களா? இல்லையா? அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த அரசியலை பேசணும். பெரியார் படத்தை போட்டால் பத்தாது. இப்போ நாளைக்கு பெரியார் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஒன்று சொல்கிறேன் நான், அம்பேத்கருடைய நூல்களை மகாராஷ்டிரா அரசு வெளியிட்டிருக்கு, மறுபதிப்பே போடல, அதோட ஊற்றி மூடிட்டாங்க. அதில் போட்டதை பற்றி நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். அதில் ரிடில்ஸ் ஆஃப் இந்துயிசம் என்ற புத்தகத்தை வெளியிடக்கூடாது என்று சிவசேனா பால் தாக்கரே இருந்தபோது ஒரு கலவரம் செய்திருக்கிறது. நடந்ததா இல்லையா? நடந்தது. இப்போது இன்றைக்கி உதயநிதி கேஸ் போடுறாங்க, நாளைக்கு பெரியார் வந்து போட்டிருக்கிற எழுதியிருக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, ராமாயண ஆராய்ச்சி, அதை தடை செய்ய வேண்டும், பெரியார் இந்து மதத்தை சொல்லியிருக்கிறதெல்லாம் தடை செய்யணும், மிச்சத்தை வேணால் வச்சுக்கோங்க என்று சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தர் கேஸ் போட்டு அது விசாரணைக்கு வந்தால் என்ன செய்வீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. அப்போ இப்படியே போய் கொண்டு இருக்க போகிறோமா? இது ஆமா, ஒரு எக்ஸ்டெண்ட்னா அது அந்த எக்ஸ்டெண்டுக்கு தான் போய் நிற்க. இல்லை, இது சனாதனம் பற்றிய பிரச்சனை மட்டுமல்ல. இப்போ
இல்ல இப்ப இப்ப இந்த இந்த ஆர்குமெண்ட்ல இருந்து இன்னொரு ஆர்குமெண்ட் என்னன்னா, இப்ப ஆராசா கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு கூட்டத்துல பேசுறாரு. அதுல ஒண்ணுமே இல்ல. 556 நாடா இருந்துச்சு. தமிழ்நாடு ஒரு நாடு, கேரளா ஒரு நாடு, இப்படி இந்தியா முழுக்க நாடா இருந்துச்சு. தமிழ்நாடு கூட ஒரு நாடா இல்ல, புதுக்கோட்டை சமஸ்தானம் தனியா தான் ஆ இருந்துச்சு. நாடா இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இப்படி ஒண்ணு சேர்த்தாங்க. இது வந்து ஒரு சப்கான்டினென்ட், துணைக்கண்டம் அப்படின்னு சொல்றாரு. அத அமித் மாளவியா எடுத்து போட்டு பாத்தீங்களா பிரிவினைவாதம், பாத்தீங்களா இந்தியாவை பிளக்கிறார்கள் அப்படின்னு எதை பேசினாலும் சர்ச்சையாக்குன்ற அந்த ஒரு அப்ரோச்சும் பிஜேபி. ஆமா, அது மட்டும் இல்லைங்க. யூபிக்கு 100 ரூபா கொடுத்தா 250 ரூபா தர, எங்களுக்கு 29 ரூபா தான் தர. என்ன யூபி கொடுக்க கூடாதா? அப்ப என்ன சொல்றீங்க? நம்மளாம் இந்தியர்கள் இல்லையா? நீங்க வேறயா? ஏன்டா எல்லா ஊர்லயும் எய்ம்ஸ் திறக்கிற, எங்க ஊர்ல செங்கல்ல தான் திறந்துருக்குற அப்படின்னு அப்ப என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல அப்ப குடும்ப உதாரணம்லாம், இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, அண்ணன் நல்லா செழிப்பா இருக்கான், தம்பி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான், அவனுக்கு உதவுறது இல்லையாப்பா? ஆமா, அது பேசுறாங்க. இது பிரிவினைவாதம்ன்றாங்க. வெள்ள நிவாரணம் ஏன் கொடுக்கலன்னா பிரிவினைவாதம்ன்றான். மாநில உரிமைகள் பறி போகிறது அப்படின்னா அப்ப என்ன தனியா போகணுன்றீங்களா அப்படின்றாங்க. இப்ப எதை இந்தி திணிக்காத அப்படின்னா பார்த்தீங்களா, இந்தி பேசக்கூடாதுன்றாங்க. இப்போ அடுத்தது என்ன வரப்போகுதுன்னா, என்ன எல்லாரும் தமிழில் பேசுகிறீங்க இந்த ஊரில்? அவர் சொன்னார் தமிழ்நாடுன்றது தப்பு, தமிழகம் திராவிடம் என்பதே ஒரு தவறான அரசியல், இது எல்லாம் அவங்க பேசுகிறாங்க. அது கவர்னராக உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க. நம்ம கட்சிக்காரங்க பேசுகிறதுல என்ன பிரச்சனை? இதை என்ன அதாவது நான் சொல்வது சனாதனம் என்பது அல்ல. இது எதை பேசினாலும் அவர்கள் இதை வந்து பிரிவினைவாதம், தனிநாடு கேட்குறாங்க, இப்படி அதை எதிர்நிலைக்கு தள்ளக்கூடிய அந்த அரசியலைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். இதற்கு பயந்து நாம் பின்வாங்க முடியாது, பின்வாங்கக்கூடாது. இது நாய் துரத்துறதுக்கு ஓடுற மாதிரி. ஆமாம்மா, ஏதாவது நீ இப்போ இந்த எலெக்ஷன் வேறு நெருங்கும் போது ஒரு தேர்ட் பார்ட்டி கட்சியோடையோ இவங்களோட சம்மந்தம் இல்லாமல் கருத்தியெல்லாம் இவங்களோட தொடர்புள்ள உள்ளவங்க ஒரு கருத்து பேசுகிறாங்க, அது சர்ச்சையாகப்படுதுன்னா பாருங்க, ஸ்டாலினோட நிற்கிற ஃபோட்டோ, கனிமொழியோட நிற்கிற ஃபோட்டோ அப்படின்னு அதை வச்சு இவங்களுக்கெல்லாம் வந்து எல்லா திருட்டு போயெல்லாம் அண்ணாமலையோட போட்டோ எடுத்துருக்குறான். ஆமாம், நிர்மலா சீதாராமனோட போட்டோ எடுத்துருக்குறான். ஆமாம், அதை யாரும் கேட்குறது இல்லை, இதை பேசுவாங்க. அதனால் விஷயம் என்னவென்றால், இது வந்து நீதிமன்றத்தில் தீர்வு காணும் விஷயம் அல்ல. நாம் மக்கள் மன்றத்தில் அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை வலிமையாக பேச வேண்டும். அப்படி பேச தவறினால் நீதிமன்றங்கள் இதை நமக்கு எதிராக தீர்ப்பளிப்பதை தடுக்கவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதை பற்றியும் பேச முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் கோர்ட் வழியாக தள்ளிக்கிட்டே போவாங்க. இப்போ வெளியே பேசும்போது நம்ம சொல்கிறோம், சிபிஐ அவங்க கையில், இடி அவங்க கையில், ஐடி டிபார்ட்மெண்ட் அவங்க கையில், நீதிமன்றம் அவங்க கையில், எலெக்ஷன் கமிஷன் அவங்க கையில். நம்ம கையில் இருக்கிறது மக்கள். மக்கள்கிட்ட நம்ம பேசலை அப்படின்ட்டு திரும்ப திரும்ப கோர்ட்டுக்கு போய் வாதாடி இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதையும், இதை நாம் பேசியாக வேண்டும். நடப்பு அரசியலுக்கும் நடப்பு பொருளாதாரத்துக்கும் சனாதனத்துக்கும் இடையிலான உறவை நாம் பேச வேண்டும். இந்த பார்ப்பன பனியா சர்வாதிகாரத்துக்கும் சனாதனத்துக்கும் இடையிலான உறவை நாம் பேச வேண்டும். அப்படி பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இனிமேலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நேரம் உச்சநீதிமன்றம் இந்த சனாதன வழக்கில் சொன்ன கருத்துக்கள் குறித்தும் திமுக தரப்பு இதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்தும் விரிவாக எங்களுடைய நேயர்களுக்காக நேரத்தை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.